வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய டிவைஸ் என்னன்னு நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோ V11 Pro. ஸோ இந்த மொபைல் தான் இது. ஸோ இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு ஃபார்மட் அடிக்க போகிறேன். ஸோ அதாவது டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ அதில் ரெண்டு விதம் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஸ்லோவாக தான் இருக்கும். அதை விட ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே வந்து ஃபேஸ் ஐடி ஓப்பன் ஆகிடுது. ஸோ அவ்வளோ சூப்பராகவே இதில் ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் ஐடிக்காக. ஸோ ஐஆர் ஸ்கேனிங் இருக்கிறதுனால உங்களுக்கு நைட்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ அதுவே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதை விட ஃபேஸ் ஐடி ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ இதில் ஃபார்மட் அடிக்க போகிறேன். ஸோ எப்படி ஃபார்மட் அடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னாக்கா ஆல்ரெடி இப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது எடுத்து வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வேணும், எனக்கு அதே சிஸ்டத்துலேயே அப்படியே இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. இல்லை எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோ ஃபைல்ஸு இல்லை நான் எடுத்து வச்சுருக்கிற எந்த விதமான ஃபைல்ஸ் எதுவுமே எனக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்மட் அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு டைப் இருக்குது. ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இதில். ஸோ இப்போ நான் வந்து ஃபார்மட் அடித்ததுக்கப்புறமா இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா ஃபோட்டோஸ் அப்படியே இருக்கும். பட் ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல்ஸ் மட்டும் காலி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ இது என்ன டிவைஸ்ன்னு செக் பண்ணிடலாமா? ஸோ மோர் செட்டிங்ஸ் போனீங்கன்னாக்கா அதில் அபவுட் ஃபோன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து விவோ V11 Pro அப்படிங்கிறது என் மென்ஷன் பண்ணல. ஸோ மாடல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1804 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1804 ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் லெவல் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 GB RAM 64 GB இன்பில்ட்டு. ஸோ இப்போ இதில் ஃபார்மட் அடிக்கிறேன். ஸோ அதே மோர் செட்டிங்ஸில் போங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இருக்கும். நீங்கள் மிடில் கொடுத்துருக்காங்க பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பேக்கப் டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூகுள் மெயில், ஜிமெயிலு, இல்லை நீங்கள் மெமரி கார்டு, இல்லை நீங்கள் எதில் வேணாலும் எக்ஸ்டர்னல் டிவைஸ் எதில் வேணாலும் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி ஜிமெயிலில் எடுத்துங்க. ஸோ கான்டாக்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் இந்த மாதிரி ஃபார்மட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட்டு காலி ஆகிடும். சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் டேட்டா அண்ட் செட்டிங்ஸ், அது சிஸ்டம் அப்ளிகேஷன் நீங்கள் என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அது எல்லாமே காலி ஆகிடும். டவுன்லோடட் அப்ளிகேஷன்ஸும் காலி ஆகிடும். அதர் டேட்டா இன்க்ளூடட் டூரிங் யூசேஜ் ஆஃப் ஃபோன், வேறு ஏதாவது டேட்டாஸ் வச்சுருந்தீங்கனாலும் காலி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் டு எரேஸ் சாங்ஸ், ஃபோட்டோஸ் அண்ட் அதர் யூசர் டேட்டா அப்படின்னும் போது ப்ளீஸ் ஃபார்மட் த எஸ்டி கார்டு அண்ட் ஃபோன் ஸ்டோரேஜ். எஸ்டி கார்டு இருந்துச்சுன்னா அதையும் காலி பண்ணிடலாம். பட் எஸ்டி கார்டெலாம் எடுத்துருங்க. எஸ்டி கார்டு, சிம் கார்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஸோ இப்போ நான் இந்த ஃபார்மட் ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கிளியர் நவ் கொடுத்தோம்னாக்கா ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அந்த ஃபோட்டோஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அதெல்லாம் காலி ஆகிடும். இப்போ நான் இந்த ஃபார்மட் ஃபோன் ஸ்டோரேஜ் கொடுக்கல. ஸோ ஆப் மட்டும் எப்படி காலி ஆகுதுன்னு பாருங்கள். கிளியர் நவ் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ ஓகே கொடுக்குறோம். ஸோ எரேசிங் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எரேஸ் ஆகிட்டுருக்குது. ஸோ இதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் எடுக்கும். ஸோ நான் ரீபூட் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரீபூட் ஆகும். ஃபெயில்டு டு கிளியர் டேட்டா அப்படின்னு வருது.
ஸோ இதில் வந்து கிளியர் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னாக்கா எகெயின் கிளியர் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ரீஸ்டார்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பூட்டப் ஆகுது. ஸோ Funtouch OS காமிக்குது. ஸோ அதில் செட்டப் யுவர் ஃபோன் அதை கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் உங்களோட லாங்குவேஜ் மற்ற ஆப்ஷன் எல்லாமே கேட்கும். உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளோட்வேரும் உங்களுக்கு கேட்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே லோட் ஆகிடும். இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் நவ் ஒன்று வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபோன் கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அண்டு ஃபைல்ஸு இல்லை ஆடியோ ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் இது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபோனு. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அக்ரி அப்படின்றத கேட்கும். ஸோ இப்போதைக்கு நாம் அந்த ஃபோட்டோஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் அதை கொடுத்துருந்தீங்கனாக்கா அந்த எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்ச அவ்வளோ ஃபோட்டோஸும் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் வேணாம் அப்படின்னாக்கா நான் வந்து கிளியர் ஆல் அப்படிங்கிற டேட்டா அதை கொடுத்துட்டு நான் எரேஸ் பண்ணியிருந்தேனாக்கா எல்லாமே எனக்கு காலியாக இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக ஃபோன் எப்படி இருக்கோ அதே மாதிரி, புது ஃபோன் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இப்போவும் உங்களுக்கு வந்து புது ஃபோன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஏற்கனவே இந்த ஃபோட்டோஸு கேலரியில் நீங்கள் என்னெல்லாம் வீடியோஸ் வச்சுருந்தீங்களோ என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்பேஸ் மட்டும் உங்களுக்கு லைட்டாக ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸோ இதில் அதிகமான ஸ்பேசஸ் எதுவும் இல்லை. ஸோ மோர் செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே டிவைஸ் தான் காமிக்குது. ஸோ ரேம் அண்டு ஸ்டோரேஜில் 52 காட்டுது. ஆக்சுவலாக 52 தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதுதான் வந்து ரீபூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாவுமே தேவையில்லை, ஃபோட்டோஸு நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸு, பிடிஎஃப் ஃபைலு, வேர்ட் ஃபைலு, எக்ஸல் ஃபைலு நீங்கள் என்னெல்லாம் எக்ஸஸாக வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே காலி ஆகணும் அப்படின்னாக்கா ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டில் போய்ட்டு எரேஸ் ஆல் டேட்டாவை கொடுத்துட்டு இதில் ஃபார்மட் ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கட்டாயமாக நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இதை எனேபிள் பண்ணிவிட்டு கிளியர் ஆல் கொடுத்துட்டிங்கனாக்கா கட்டாயமாக உங்களுக்கு எல்லாமே காலி ஆகிடும். டோட்டலாகவே வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு டிவைஸ் பாக்ஸை விட்டு அன்பாக்சிங் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் மட்டும் டெலீட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து கிளியர் டேட்டா கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுடைய நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணக்கூடிய அத்தனையும் தீம் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணது ஸோ இதெல்லாம் காலி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.